ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் 3 நாளாக என்னால் போட முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஒன்றும் பெரிய இந்த ரீசன்லாம் இல்லை, சாதாரணமான விஷயந்தான். அடுத்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் ஏன் இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு யோசனையாக இருக்கலாம். அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா எந்த செகண்ட்லேருந்து அந்த டாப்பிக்கை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு பின்டு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். விலாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே சில விஷயங்களை முகத்தில் அடித்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ்வலான விலாகாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இல்லை அந்த டாபிக் பற்றி மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக அந்த பார்ட்டுக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை இந்த விலாகில் என் கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள். முதல்ல 3 நாளாக ஏன் ஷார்ட்ஸ் போடலை அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்லிடுறேன். உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஏன்னா நிறைய மெசேஜ் வந்திருந்தது, உடம்புக்கு மறுபடியும் ஏதாவது நல்லா இல்லையா, நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ். ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க, பர்சனல் ரீசன்ஸ் தான். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபேமிலி டைம் தேவைப்பட்டுச்சு. எனக்குமே இந்த பிரேக் ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டுச்சு. அதனால் வெளியில் போயிட்டோம். ஃபுல்லாகவே பிரேக் எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் யூடியூபுக்கும் லீவ் விட்டுட்டு 3 நாள் வீடியோ அதனால தான் போடலை. இது போயிட்டு வந்து அடுத்த நாள் எடுத்த விலாக் தான். முன்னாடி நிறைய குப்பையாக இருந்தது, காற்றடிச்சிருக்கும் போல். சம்மரும் எங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா காலையில் வெளிச்சம் வந்துடுது. இப்போல்லாம் முகில் ஸ்கூலுக்கு போகும்போதே நல்ல பிரைட்டாக தான் இருக்குது. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வெளியில் வந்து கூட்டிகிட்ருக்கேன். சம்மர் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால சம்மர் முடிகிற வரைக்கும் இனி வெளியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். இந்த சோஃபா கவர் எல்லாம் கூட ஒரு தடவை வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கணும். அது பின்னாடி இருக்கிறதையும் சேர்த்து ஒரு நாள் துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். வாங்கி போடும்போது பார்த்திங்கன்னா டோர் கலருக்கு மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதே கலரில் தான் வாங்கி போட்டிருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்லா ஃபேடான மாதிரி தெரியுது. நிஜமாவே கலர் ஃபேட் ஆயிருச்சா இல்லை துவைக்காமல் இருக்கிறதுனால இப்படி இருக்கான்னு எனக்கே தெரியலைங்க. வாஷரில் ஒரு நாள் போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ஒரு 10 மணி ஆகுது அப்படின்னாவே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே சமையல் வேலையை ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு இப்போல்லாம் இங்கேயே உக்கிரமாக இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு தெரியலை. டெக்ஸஸ் வெதரே பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கிரமாக தான் இருக்குது. அப்படியே வேர்த்துடுது. சீக்கிரமாக சமையல் வேலையை முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் ஏசி வீட்டுக்குள்ளே ஓடினாலுமே அடுப்புக்கிட்ட நிற்கிறப்ப நல்லா வேர்க்கதாங்க செய்யுது. அதுக்காகவே சீக்கிரமாக லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறது. அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலையை பொறுமையாக கூட பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கிவியெல்லாம் கட் பண்ணி எழிலுக்கு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மாவுக்கும் ஒரு பக்கம் ஊற போட்டிருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படியோ மறந்தாச்சு. காலையில் எந்திரிச்சு தான் ஊற போட்டேன். அதனால் சாயந்தரத்துக்கு மேலே அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு பெரிய மாவு பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் நான் வந்துட்டு மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வைப்பேன். அது வந்து ஒரு பொங்கி வரும். காலையில் நான் எந்திரிச்சு வரும்போது கலக்கி எடுத்து வச்சுருவேன். இப்போ வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறனால காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக பொங்கிடுது. 2 பாத்திரத்தில் பிரித்து வைக்கிற மாதிரி இருக்குது. சம்மர் முடிகிற வரைக்கும் இனி அப்படி தான். மேட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பழைய மேட்டு கொஞ்சம் பழசாக இருக்கும். இந்த ஓரங்களில் மட்டும் லைட்டாக விட்டு வந்திருக்கும். ஆனால் மேட் வந்து நடுவுலலாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருப்பேன். கார்லலாம் போகும்போது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்குவோம். பசங்க திடீர்னு ட்ராவலில் வாமிட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சிந்துது அப்படின்னா அந்த பழைய மேட்டு தான் இல்லைங்களா, ரொம்ப ஸ்பில்லேஜ் இருக்குது அப்படின்னா அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம்.
இந்த ஏர்பிஎன்பிலலாம் போய் வெளியில் ஸ்டே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்படியெல்லாம் போய் இருக்கும்போது ஒரு சில இடத்துல மட்டும்தான், எல்லா இடமும் சொல்லலை, ஒரு சில இடங்களில் மேட்டே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் பாத்ரூமில் மேட் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, குளிச்சுட்டு வந்து நம்ம அந்த மேட்டில் தான் காலை துடைப்போம். ஆனால் அங்கே மேட்டே இருக்காது பாத்ரூமில். கேபினட்ஸ்லேயும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம், எங்கேயுமே இருக்காது. அப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்க வந்து டவல் போட்டிருப்பாங்க இல்லையா பாத்ரூமில், அப்புறம் அதை எடுத்து துடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காகவே இப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 4 மேட்டை காரில் வச்சுக்கிறது, எதுக்காவது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த வாரம், அதாவது போன வாரம் சனி ஞாயிறுலேருந்தே கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது வீட்டில். கார்டன் ஒர்க்கு தான் மெயினாக அதிகமாக இருந்துச்சு. இந்த கராஜில் ட்ரைவேக்கு முன்னாடி கல்லெல்லாம் வந்து கொட்டிட்டு போயிருந்தாங்க பாருங்கள். 1 கியூபிக் யார்ட் வாங்கியிருந்தோம் அப்படின்னாவே நாங்கள் பிளான் பண்ண இடத்துக்கு அது கரெக்டாக இருந்திருக்கும். என் வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாரு, 2 கியூபிக் யார்டு எதுக்கும் இருக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, முன்னாடி ஃப்ரண்ட் போர்ச்சில் நாங்கள் அந்த கல்லெல்லாம் போடும்போது நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தோம், இவ்வளோ பேக்ஸ் தான் தேவைப்படும் அப்படின்னு. ஹோம் டிப்போவில் போய் வாங்கிட்டு வந்தோமா, பார்க்குறக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கீழே போட்டு அடுக்க அடுக்க பத்தவே இல்லை. அதுக்கப்புறம் சும்மா சும்மா போய் அவர் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். அதில் அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, பின்னாடி இதே மாதிரி 1 கியூபிக் யார்ட் மட்டும் நம்ம வாங்கி பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எதுக்கும் 2ஆவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் 2 கியூபிக் யார்டை வந்து கொண்டு வந்து கொட்ட சொல்லியிருந்தார். அது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இந்த அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு, அந்த மாதிரி முன்னாடி இருந்து கல்லை எடுத்து கொண்டு போய் நாங்களும் பின்னாடி கொட்டிக்கிட்டே இருக்கோம். இந்த ட்ரைவேல இருக்க கல் தீரவே மாட்டேங்குது. நாங்களும் கொண்டு போய் போட்டு அடுக்கிட்டே இருக்கோம், அது தீர்ற பாடில்லை. இவருக்கு என்னென்னா, கார் இப்போ வெளியில் நிற்கிது அப்படிங்கிற ஒரு கவலை. இந்த ஆலங்கட்டி மழையெல்லாம் வந்துச்சு பாருங்கள், அதுலேயும் ஹெயில் ஸ்டார்ம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்கிற மாதிரியெல்லாம் வெதர் ரிப்போர்ட் வரவும் அவருக்கு ஒரே கவலை. பொதுவாகவே மென்னுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் இல்லைங்களா, காரை நல்லா பக்குவமாக பார்த்துக்கணும், நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ஊருக்காரங்கள்லாம் பெரும்பாலும் 2-3 கார் வச்சுருப்பாங்க. ட்ரைவேல தான் எல்லாமே நிற்கும். ஒரு கார் இருந்தாவே அவங்க ட்ரைவேல தான் நிப்பாட்டுவாங்க. கராஜ் ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாரும் நிப்பாட்டியிருக்காங்கல்லங்க, ஒன்றுமே ஆகாது அப்படின்னா கூட அவருக்கு ஒரு கவலை. ஒரு வழியாக பாருங்கள், கல்லெல்லாம் கொண்டு வந்து இங்கே அடுக்கி எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் அடுக்கி முடிக்கிறக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு பாயை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பேசாமல் படுத்துக்கலாங்கிற அளவுக்கு டயர்டுங்க. ஏன்னா பார்க்குறக்கு தான் இது ஈஸி வேலை மாதிரி இருக்கும், ஆனால் அதை வந்து கரெக்டாக எடுத்து அடுக்கும்போது நமக்கு பெண்டே நிமிந்து போயிடும். அந்தளவுக்கு இது ஒரு பெரிய வேலை. அந்த ஃபென்ஸோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா புல் பெருசாக வரவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரியலை. சரி, நம்ம கல்லையே அங்கே போட்டு விட்டுருவோம், இடையில நாளைக்கு அதில் கொஞ்சம் பூச்செடி மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம், அதை சுற்றி அந்த லைன் ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படின்னு அங்கேயே எல்லா கல்லையும் கொண்டு போய் போட்டுட்டோம். இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்லெல்லாம் மரத்தை சுற்றி போட்டு அதுக்கு எட்ஜிங்கும் நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஏன் ஃபென்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கலரில் இருக்குது, பெயிண்ட் பண்ணலாமே, கொஞ்சம் புதுசாக வைக்கலாம்ல அப்படின்னு. நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இங்கே ஒரு சில கம்யூனிட்டிஸ் HOA கண்ட்ரோலில் இருக்கும், ஒரு சிலது இல்லாமல் இருக்கும். HOA அப்படின்னா ஹோம் ஓனர்ஸ் அசோசியேஷன். அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கான பெனால்ட்டியும் நம்ம பே பண்ணணும். ஃபென்ஸுன்னு இல்லைங்க, நம்ம வீட்டுக்கான பெயிண்ட்டே நம்ம மாற்ற முடியாது. ஒரு ஸ்ட்ரீட்டில் இந்த வீடு இந்த கலர் பெயிண்டில் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு இந்த கலர் பெயிண்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எங்கள் கம்யூனிட்டியில் டிசைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அதை மாற்ற முடியாது. ஃபென்ஸே பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்கும் யூனிஃபார்மாக இருக்கணும் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் பில்டர் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால அதெல்லாம் நம்ம போய் மாற்ற முடியாது. இன்னொன்று, ஒரு வேளை டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஷேர்டு ஃபென்ஸ் தான் இல்லைங்களா, எந்த இடத்துல விழுதோ பக்கத்து வீடும் நம்ம வீடும் சேர்ந்து ஒரு அப்ரூவல் லெட்டர் வந்து வாங்கணும் HOA கிட்டேருந்து. இந்த மாதிரி அது டேமேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன மெட்டீரியல் சொல்கிறாங்களோ அதே மெட்டீரியலை தான் திரும்பவும் நாங்கள் ஃபென்ஸ் வைக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அதை மாற்றுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இது எதுக்குன்னா, பார்க்கும்போது அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லா வீடும் யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். முகில் ஒரு புக் ஃபேரில் வாங்கிட்டு வந்த இந்த ராக்ஸு நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருந்துருப்பேன். அப்போ ஒவ்வொரு ராக்கையும் தனித்தனியாக பேரோட காமிங் அக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த புக்கை திறந்து படிக்கிறப்ப தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, செடிமெண்ட்ரி ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக்ஸ், இக்னியஸ் ராக்ஸ், அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அதுலேயும் பாருங்கள், ஒரு சில ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இந்தியாவில் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன், விரல் விட்டு என்றளவுக்கு தான் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு கண்ட்ரீஸோடது.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க. படிச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, அதில் இருக்க ராக்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இதில் செட் பண்ணணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் இதில் மூழ்கிருவான். இப்போ இன்றைக்கி எழில் வந்து இதை எடுத்து குழப்பி வச்சுருக்கான். வந்தால் கண்டிப்பாக டென்ஷன் ஆயிடுவான். சரி அவனே வந்து மறுபடியும் செட் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா பசங்களுக்கு தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுங்க. இது அவங்க ஸ்கூல் புக் ஃபேரில் தான் முகில் வாங்கிட்டு வந்திருந்தான். அடுத்து ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங் வேலை என்னென்னா, லாக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த கதவில். மேலே இருக்கிற எந்த பெட்ரூமுக்குமே லாக் இருக்காதுங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும்தான் லாக் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு வந்தப்போ ரொம்ப ஆச்சரியம். என்னடா எந்த பெட்ரூமுக்குமே லாக்கே கொடுக்கலையே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் கலிஃபோர்னியாவில் இருக்கும்போதெல்லாம் எல்லா பெட்ரூமுக்குமே லாக் இருக்கும். இங்கே பில்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நாங்கள் க்ளோசிங் டேக்கு வரும்போது நாங்கள் கேட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம், ஒரு லாக் கூட நீங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பொதுவாகவே இதெல்லாம் கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் நாங்கள் லாக் கொடுக்கல. நீங்கள் ஃப்யூச்சரில் இதை வந்து கெஸ்ட் ரூமாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களே லாக் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் கிட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் லாக்கெல்லாம் போட வேண்டாம். சேஃப்டி ரீசன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. நைட் டைமில் திடீர்னு ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் ஈஸியாக கதவை திறந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் லாக் கொடுக்கல அப்படின்னாங்க. அதனால நாங்கள் எழில் ரூமுக்கு மட்டும் உள்ளே ஒரு சைல்ட் லாக் மாதிரி போட்டிருக்கோம். அவன் உள்ளேருந்து கதவை திறந்துட்டு கீழே இறங்கி போகக்கூடாது அப்படின்னு. இத்தனை நாளாக பெருசாக எங்களுக்கு தேவைப்படலை. இனி கெஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் இல்லையா, அதனால சரி லாக் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சது இன்னும் போடாமையே இருக்குது. இந்த லாக்கை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்துடலாம். அடல்ட்டு மல்டி வைட்டமின் கம்மீஸ் இது காஸ்கோவில் கிடைக்கும். மொத்தமாக 4 ஒரு பேக்கில் 2 வருது இல்லைங்களா, அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த அன்சால்டட் மிக்சட் நட்ஸு, இது இல்லாமல் ஒரு கிராக்ஸ் செருப்பு வாங்கியிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இன்லாஸ்க்கு கொடுத்து விடுறக்கு. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் நேட்டிவ் அவினாசி தான். என் வீட்டுக்காரரும் அவினாசி தான் இல்லைங்களா, அவங்க இந்தியா போகிறாங்க. மே மாதம் இனி ஸ்கூலெல்லாம் இந்த வாரத்தோட முடியுது. ஸோ அவங்க இந்தியா போகிறாங்க அப்படிங்கிறதுனால வேறு ஊராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க அவினாசியே தான் போகிறாங்க இல்லையா, அதனால இன்லாஸ்க்கு கொஞ்சம் ஸ்டஃப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம் கொடுத்து விடலான்னு. இப்போ நம்ம வீட்டில் எல்லா ஜென்ஸுக்குமே இந்த செருப்பு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எங்கள் அப்பா இங்கே ஒரு தடவை வந்துட்டு கிளம்பி போகும்போது இதே மாதிரி ஒரு மாடலில் எங்கள் மாமனாருக்கு நாங்கள் வாங்கி கொடுத்து விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியா போகும்போது என் தம்பிக்கு என் கொழுந்தனாருக்கு இதே தான் வாங்கிட்டு போயிருந்தேன். ஒரு தடவை என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, வெளியில் போட்டுக்கிறக்கு ஒரு செருப்பு, பக்கத்தில் எங்கேயாவது போனால் ஒரு செருப்பெல்லாம் ஒத்து வரலப்பா, எனக்கு ஒரே செருப்பு பார்க்குறக்கும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் பாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இது கண்ணில் பட்டுச்சுங்க. ஆனால் இந்த கலர் இல்லை, ஒரு பர்பிள் கலர் மாதிரி சூப்பராக இருந்தது. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த கிஃப்ட் பேக்கிங் லாஸ்ட் இயர் நாங்கள் இந்தியா போகும்போது எடுத்த வீடியோவில். முதல்ல என் வீட்டுக்காரருக்கு தான் அதை வாங்கி கொடுத்துருந்தேன். அவர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லவும், நாங்கள் ஊருக்கு போகும்போது என் தம்பிக்கும் கொழுந்தனாருக்கும் அதே கலரில் வாங்கிட்டு போயிருந்தோம். நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து கிராக்ஸ் கிடையாது, கிராக்ஸ் மாதிரியே தான், ஆனால் வேறு ஒரு பிராண்டு. நான் டக்குன்னு இப்போ பேர் மறந்துட்டேன், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது சூட் ஆகுங்க. சாரீ கட்டினாலும் அதான் போட்டிருப்பேன், சுடிதாருக்கும் அதான் போட்டிருப்பேன், பேண்ட் ஷர்ட் எதுவாக இருந்தாலும் அது நல்லா பொருந்தும். ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு செருப்பு போடுறதுக்கு ஒரே செருப்பாக இருக்கட்டும் தான் நானும் அது வாங்கினேன். அது இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் வந்து அழுக்கு பிடிச்ச மாதிரி கலர் மட்டும் மாறிடுச்சு. அதை லைட்டாக அப்படியே வந்து கழுவிட்டோம் அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். ஒரு சிலர் கூட கேட்டிருந்தீங்க, அக்கா செருப்பு என்ன மாற்றிட்டிங்களா, கலர் மாறிடுச்சே அப்படின்னு. அது கொஞ்சம் அழுக்கு பிடிச்சி போயிடுச்சு என்னோடது. ஆனால் மற்றபடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க போடுறதுக்கு. அது எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, திரும்பவும் அதே மாதிரி கிடைச்சா வேணால் எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருப்பார் பாருங்க எங்கள் மாமனார். ஏன்னா பெரியவங்கள்லாம் ஒரு விஷயம் செட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற முடியாது. இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னா பேட்டா ஷோரூமில் போய் பேட்டா செருப்பு தான் வாங்குவார். டாக்டர் வந்து ஒரு சின்ன ஹீல் மாதிரி வச்சு போட சொல்லியிருக்காரு எங்கள் அப்பாவை. அதனால அவர் அந்த செருப்புனா அந்த செருப்பு தான். நாங்கள் இங்கேருந்து செருப்பெல்லாம் வாங்குறோன்னா முடியவே முடியாது, அதெல்லாம் நான் போடவே மாட்டேன், எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயம் செட் ஆயிடுச்சுன்னா அவங்க அதிலேயே தான் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்கள மாற்ற முடியாது. அவங்க டேஸ்ட்டும் பெரும்பாலும் மாறாது. ஆனால் எங்கள் மாமனாருக்கு இந்த மாதிரி கால்வலி பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. அதனால நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் போன தடவை வாங்கி கொடுத்து விட்டுருந்தோம். அது அவருக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கே எந்த அளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா திரும்பவும் அதே மாதிரி கிடைச்சா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கலர் ஸ்டாக் இல்லை, அதனால இந்த கலர் வாங்கியாச்சு. எங்கள் மாமியாருக்கு தான் அந்த மல்டி வைட்டமின் கம்மிஸ் போன தடவை வாங்கிட்டு போயிருந்தோம். அது ரெகுலராக இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அதை விட வேண்டாம், இன்னும் நாங்கள் இந்தியா போகிறக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால திரும்பவும் ஒரு 4 பாட்டிலாக வாங்கி கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம்.
காரை தூக்கி உள்ளே நிப்பாட்டிட்டாராம். சந்தோஷத்தை பாருங்கள், பூரிப்பை பாருங்கள். ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே gift வாங்கி கொடுத்து விடணும் அப்படின்ட்டு ஆசைதாங்க. ஆனால் நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எல்லாருக்குமே வாங்கியிருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்டு ஃபேமிலி போகிறாங்க, அவங்களும் 2-3 வருஷம் கழித்து தான் போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஃபேமிலிக்குன்னு நிறைய வாங்கியிருப்பாங்க. இந்த சமயத்தில் நாங்கள் வாங்கி கொடுக்கறதே கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் அவங்கக்கிட்ட கேட்டோம், இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ரொம்ப அத்தியாவசியமாக அவங்க கேட்டதை மட்டும் நாங்கள் வாங்கி கொடுத்து விடுறோம் அப்படின்னு. அவரும் இல்லை இடம் இருக்குது, நீங்கள் இதை மட்டும் கொடுங்க அப்படின்னாங்கன்ட்டு வாங்கிட்டோம். அவங்க இந்த வாரம் வர்றாங்க வீட்டுக்கு. ஊருக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன விருந்து கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க வரும்போது அந்த பொருள் எங்கே, இந்த பொருள் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போவே ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டேன்னா அவங்க வந்துட்டு போகும்போது டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம் இல்லையா? அதனால ஒரு கவரில் போட்டு வச்சுட்டேன். இந்த கல்லெல்லாம் முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோன்னு. எவ்வளோ பவுடர் பாருங்கள், அதை தேய்ச்சி கழுவவே முடியல. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா. நம்ம ஊரில் கீழே இந்த மாதிரி கான்க்ரீட்லலாம் இந்த டீசல் கரை, எண்ணெய் கரை பிடிக்கும் பார்த்தீங்களா? கருப்பு கலரில் ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த சோஃபா போட்டிருக்க இடத்துல முன்னாடி இருக்கும். அது நானும் என்னென்னமோ போட்டு பார்க்குறேன், அது போகவே மாட்டேங்குது. அது எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியலை. பவர் ஹோஸ் எல்லாம் கூட நாங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தோம், அதுக்குமே அது போக மாட்டேங்குது. யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள், அந்த கரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு. நான் முன்னாடி இந்த விலாகோட ஸ்டார்டிங்கில் முன்னாடி அந்த சோஃபா கிட்ட கூட்டும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் பெருசாக ஒரு கரை இருக்கும். அது எப்படி, என்ன க்ளீனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். முன்னாடி இருக்கிற அந்த ட்ரைவ் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் நாங்கள் வெளியில் போனோம். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கே பார்க்குற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, HOA ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் அப்படின்னு. முன்னாடி ரொம்ப நாளைக்கு கொட்ட முடியாது. ஒரு 10-15 நாள் ஓகே. அதுக்கு மேலே நம்ம முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. அதனாலேயே சீக்கிரமாக அதை க்ளீன் பண்ணிட்டோம். இந்த யானை நான் ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருந்திருப்பேன். குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு. நல்லா இருக்கவும் திரும்பவும் வெல்கம் போர்டு வச்சு வாங்க வேண்டாம், வேறு மாடல் ஏதாவது வாங்கலான்னு சொல்லி இந்த யானை தான் போட்டிருந்தேன். இங்கே கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது பார்த்தீங்களா? இது புதுசாக வாங்கின உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு 24 மணி நேரத்துக்கு நல்லா நேரடி வெயிலில் வச்சிடணும். அப்போ தான் அந்த பேட்ரி வந்து நல்லா சார்ஜ் ஆகும். சோலார் ஆன் பண்ணும்போது அது எரியும். ஆனால் கரெக்டாக நான் வாங்கின நேரமோ என்னவோ நல்லா மழையாகவே இருந்துச்சு. அந்த என்ட்ரி வேலையே இருக்கட்டும் கொஞ்சம் நாளைக்குன்னு சொல்லி அங்கே வச்சுருந்தேன். அதுவே பார்க்குறக்கு நல்ல ஒரு டெக்கார் பீஸாக தான் இருந்தது. இருந்தாலும் வெளியில் சோலார் லைட்டுக்காகன்னு வாங்கினது. சரி அப்படின்னு வெளியில் கொண்டு வந்து இப்போ வச்சுட்டேன். நைட் டைமில் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்ன ஆகுதுன்னா, இப்போ 8:30க்கெல்லாம் கூட இருட்டுறதில்ல. நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு 9:30 ஆகுது ஃபுல்லாக இருட்டுறதுக்கு. அதனால அன்றைக்கி 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நைட் டைமில் அப்படி தான் இருக்குது. இதோட இந்த விலாகுக்கான விஷயங்களை நான் பேசி முடிச்சிட்டேங்க. சரிங்க, இப்போது நம்ம அந்த சென்சிட்டிவ் டாபிக், ஏன் என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்கேன், என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடுவோம். நான் ரொம்ப பொறுமையாக இந்த விஷயத்த டீல் பண்ணணும், பொறுமையாக பேசணும் அப்படின்ட்டு தான் உட்காந்துருக்கேன். எங்கேயாவது என்னை அறியாமல் என்னோடய வாய்ஸ் டோனில் ஏதாவது கோபம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா கூட ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப பொறுமையை இழுத்து பிடிச்சி வச்சுட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரி, இப்போ நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது வேறு. அதை வந்து நம்ம கடந்து வந்துடலாம், டெலீட் பண்ணிடலாம், நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ஒரு சிலர் கூட சொல்லுவீங்க, அக்கா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரெஸ்பாண்டே பண்ணாதீங்கக்கா, உட்காந்து எதுக்கு அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னா நான் அந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்கு கூட என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்பேன். கடைசி கட்டத்தில் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது, இவங்ககிட்ட என்ன பேசினாலும் இவங்க இப்படி தான் பேச போகிறாங்கன்னு தெரியும் போது தான் அதை அப்படியே நான் விட்டுருவேன், இல்லை டெலீட் பண்ணுவேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு கமெண்ட்டை அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் எனக்கு எடுத்துக்கிறக்கே முடியலைங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு, ஃபேமிலி டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோன்னு. முந்தின நாள் ஷார்ட்ஸ் போடலைன்னு சொல்லி நிறைய பேர் விசாரிச்சிருந்தீங்க. யாருக்குமே பெருசாக என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. சரி, நிறையா பேர் விசாரிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக ஃபோனை எடுக்கிறேன். கமெண்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாருங்கள் பொறுமையாக. இதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷ் வாசிக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பட் எதுக்கும் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். அதாவது நீயா நானா ப்ரோக்ராம் பார்த்த உடனே தான் வள்ளி கும்மியை பற்றி தெரிஞ்சது. கும்மி டான்ஸுங்கிறது ஒரு தமிழ் கலை. அதை கேஸ்ட் பேரை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்லையா? அந்த கேஸ்ட் பேரை நான் சொல்லலைங்க. ஜாதி வெறி பிடிச்சவங்க நீங்கள்லாம்.
ஏங்க நீங்கள் நல்லவங்களா இருந்தால் சொல்லு பார்ப்போம் வேறு கேஸ்ட்டில் இருக்கிறவங்கள இன்க்ளூட் பண்ணுவீங்கன்னு. ஆர்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். உன் மேலே இருந்த மரியாதையே போச்சு. இஃப் யூ ஹாவ் கட்ஸ் டோன்ட் delete திஸ் கமெண்ட், எவ்ரி ஒன் ஷுட் நோ அபவுட் இட். உனக்கு துணிச்சல் இருந்தா நீ இந்த கமெண்ட்டை delete பண்ணாமல் விடு, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நான் அதுக்கு எவ்வளோ பொறுமையாக ரிப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் பிரயோகப்படுத்தியிருக்கனா அப்படின்னும் நீங்கள் பாருங்கள். எந்த அளவுக்கு நான் பேசியிருக்கேன், எந்த அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷனை உட்காந்து கொடுக்குறேன் அப்படின்னும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து நான் பேசுகிறேன். எல்லாம் பேசி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்க எந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப நல்ல எக்ஸ்ப்ளனேஷன். உன் பசங்களுக்கு லோயர் கேஸ்ட் கம்யூனிட்டியில் லவ் பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணிக்குவியா? என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுங்க இது? நான் எவ்வளோ பொறுமையாக உட்காந்து அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் அவங்கள நான் எந்த இடத்துலையுமே நீ வா போன்னு கூட பேசியிருக்க மாட்டேன். நீங்கள் வாங்க போங்க. இதில் நான் டியர்னு வேறு சொல்லியிருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப பொறுமையே போயிருச்சு. சரி நம்ம பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். குறிப்பாக இந்த கமெண்ட்டை கூட நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இதுக்கு அவங்க பதிலே சொல்லலை. கார்த்திங்கிற ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் வருது. இதையும் நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். அவர் பையனா பொண்ணான்னு எனக்கு தெரில. ஐடி பேர் கார்த்தின்னு இருக்குது. பையனே வச்சுக்குவோம். அந்த பையன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, அக்கா நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். எனக்கு அவர் கமெண்ட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே எனக்கு நோட்டிஃபிகேஷன் நான் ஓப்பன் பண்ணி நான் பார்த்து அவரோடதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் கும்மி டான்ஸ்னு ஒரு வீடியோ போட்டேன் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வந்து எனக்காக ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அதுலேயும் அம்மா ஒரு டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை திரும்பவும் கூட நீங்கள் போய் போட்டு பாருங்கள். எந்த இடத்துலையாவது அந்த டான்ஸோட பெருமையை பற்றியோ, அந்த டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க யார் தெரியுமா, அவங்க வரலாறு என்ன தெரியுமா, அவங்க பெருமை என்ன தெரியுமான்னு நான் பேசியிருப்பேன். நான் அதோட கான்செப்டே மெனப்பாஸ் ஸ்டேஜில் இருக்கிற பெண்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு அதை தாண்டி வரலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுதான் கண்டென்ட்டாகவே இருந்திருக்கும். அந்த கண்டென்ட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்ட நிறையா லேடிஸ், ஆமாம் சிஸ்டர் அது கரெக்டு தான், மெனப்பாஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு அந்த கண்டென்ட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க சொன்ன குற்றச்சாட்டு எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கூலை நானும் என் ஃபேமிலியும் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை மட்டும்தான் எடுத்துக்குவோம்னு சொன்ன மாதிரியும், அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் இந்த கலையை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்க பேசுகிற விஷயம். ரெண்டாவது, இந்த கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, அவர் இது வரைக்கும் 34 அரங்கேற்றம் பண்ணியிருக்காருங்க. 35 இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேட்சில் கூட யார் எந்த கம்யூனிட்டினே எனக்கு தெரியாதுமா, எல்லாருக்கும் பொதுவாக தான் இதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாக. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு சில பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ஒட்டுமொத்த கலைக்குழுவுமே இவங்க வந்துட்டு இப்படி பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. கும்மிங்கிறது ஒரு கலை, அது சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும் போல இருக்குது. ஒரு சில பேர் பண்ணுற இந்த பாலிடிக்ஸ்னால நாங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பாகுபாடு பார்க்காம எல்லாத்துக்கும் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யார் வந்து இப்படி கமெண்ட் பண்ணாங்களோ அவங்கள எனக்கே கால் பண்ண சொல்லுமா, நான் பேசிக்கிறேன். நான் அவங்கள வந்து என் ஸ்கூல்லையே நீ ஜாயின் பண்ண சொல்லு, நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி வந்து அவங்கள நேர்லேயே விசாரிக்க சொல்லு. இதுக்கு முன்னாடி பண்ண பேட்ச், அதுக்கு முன்னாடி இத்தனை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள இப்பயுமே ஏதாவது ப்ரோக்ராமுக்கு போனால் நான் கூட்டிகிட்டு தான் போகிறேன். அவங்கள நேரடியாகவே வந்து பார்த்து விசாரிக்க சொல்லு. அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கூட இவங்க வாங்கி பார்த்துக்கிட்டுங்கிறாரு. அவர் எங்கள் அப்பாவை விட வயசில் பெரியவருங்க. அவர் யார் என்னன்னு கூட இவங்க பார்த்தது கிடையாது. அவரே முதல்ல இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான் அப்படின்னு இவங்களாம் எப்படி முடிவு பண்ணுவாங்க? ஒட்டுமொத்த ஜாதியும் இவங்க எப்படிங்க தப்பாக பேசுவாங்க? நான் கேட்குறேன், ஊரா வீட்டு பிள்ளை அப்படின்னா என்ன பழிய வேணாலும் நீங்கள் போட்டுட்டு ஈஸியாக போயிடுவீங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் சும்மா இருக்கணுமா? உங்களுக்கு அவ்வளோ சமூக ஆர்வம் இருக்குது, சமூக அக்கறை இருக்குது அப்படின்னா, நீயா நான் ப்ரோக்ராம் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அந்த வீடியோக்கு கீழேயே போய் உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போடலை? நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபை வந்து எனக்கு இன்ஸ்டால் அனுப்புங்க பார்க்கலாம். இனிமேல் போய் போடக்கூடாது. அதை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. நேரடியாக வந்து உன்னை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும், நீ எவ்வளோ ஜாதி வெறி பிடிச்சவ அப்படின்னு வந்து என் கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா? அதே நேரத்துக்கு நீங்கள் அந்த வீடியோவில் கமெண்ட் போட்டிருக்கணுமா போட்டிருக்கக்கூடாதா? இல்லை யூடியூப்பில் போய் நீங்கள் சொன்ன சமூகத்தை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னாவே எக்கச்சக்க வீடியோஸ் வருது. அந்த எல்லா வீடியோஸ்லையும் போய் உங்கள் கமெண்ட்டை போட்டிங்களா? உடனே வந்துடக்கூடாது. நான் உன்னை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும். சரி, என்ன தெரியும் அப்படின்னா நான் இந்த சமூகத்தை சார்ந்தவ தான் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்க? நீங்கள் எப்படிங்க முடிவு பண்ணுவீங்க? நான் சொன்னேன்னா இந்த சமூகத்தை சார்ந்தவ தான் அப்படின்னு சொல்லியிருக்கேனா, இல்லை சமூகத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கேனா, இல்லை அவங்களோட பெருமையை தான் நான் பாடியிருக்கேனா? எந்த இடத்துல நீங்களாம் முடிவு பண்ணுவீங்க?
அதாவது பழனியில் போய் இறங்கிட்டு அடையாளம் சொல்லு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொட்டை போட்டிருப்பான் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறவங்க எல்லாருமே இந்த ஆளுங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட அறியாமல். ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு. யாரோ எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகமே ஜாதி வெறி பிடிச்சவங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்களாங்க ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு? எந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தூக்கி வீசுறீங்க? ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது எந்த விதத்தில் பண்ணாலும் ஹராஸ்மெண்ட் தான். அதுவும் ஒரு கேஸ்ட்டை வச்சு ஒரு பொண்ணை பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வச்சு நீங்கள் ஈஸியாக ஜாதி வெறி பிடிச்சவன்னு சொல்லுவீங்க. எந்த இடத்துலங்க என்னை பார்த்தா உங்களுக்கு ஜாதி வெறி பிடிச்சவளாக தெரிஞ்சுது? எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அப்படி நடந்திருக்கேனா? என் பசங்களுக்கு கூட வந்து என்ன கம்யூனிட்டி அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. முகிலுக்கே தெரியாது. நீங்கள் கேட்டு பாருங்கள், தெரியாது அவனுக்கு. இங்கெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று கிடையாது. ஸ்கூலில் போய் நீ எந்த கம்யூனிட்டின்னு கேட்க மாட்டாங்க. நான் ஜென்யூனாக ஒத்துக்கிறேங்க, நமக்கு முந்தைய ஜென்ரேஷன் வந்துட்டு சொசைட்டி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர் அப்படிங்கிற பலவேறு காரணங்களுக்காக அவங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து வெளியில் வந்ததே கிடையாது. ஆனால் நம்ம தலைமுறையிலிருந்து இந்த கன்றாவியை பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு? நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படக்கூடாதுடா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இருங்கடா, நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் கூட வேணாலும் பழகலாம், நாளைக்கு பெருசாகி கல்யாணம்னு வரும்போது கூட அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்கிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு மெச்சூர்டாக இப்போ இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸாக எங்கள் பசங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னு அவ்வளோ தூரம் கமெண்ட்ஸில் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திரும்பவும் என்ன சொல்கிறீங்க? குட் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு நாளைக்கு லோயர் கேஸ்ட் பொண்ணுன்னா கட்டி வைப்பீங்களான்னு கேட்குறீங்க. யார் ஜாதி ஜாதின்னு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கா இப்போது? நான் பேசுகிறேன்னா நீங்கள் பேசுகிறீங்களா? சரி, அப்புறம் என்ன பண்ணீங்க? ஒரு வீடியோக்கு இல்லாமல் 2 வீடியோவில் போய் இந்த கமெண்ட்டை போடுறீங்க. அப்போ உங்கள் எண்ணம் என்னென்னா, இவளை குறை சொல்கிறதுக்கும் ப்ளேம் பண்ணுறதுக்கும் நமக்கு அழகாக லட்டு மாதிரி ஒரு விஷயம் சிக்கியிருக்கு, இதை வச்சே இவளை நம்ம இப்போ டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு எண்ணத்தோடு வந்து கமெண்ட் போட்டிங்களா? கட்ஸ் இருந்தால் கமெண்ட்டை டெலீட் பண்ணாதன்னு சொன்னீங்கல்ல. நான் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணி வச்சேன். அந்த வள்ளி கும்மி வீடியோவில் பின் பண்ணி வச்சுட்டு அட்ரஸ் தர்றேன், ஃபோன் நம்பர் தர்றேன், டிஸ்கிரிப்ஷனில் இப்போ கூட எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறேன். யார் வேணாலும் போய் கற்றுக்கலாம். இது வரைக்கும் அவர் கற்றுக் கொடுத்தது அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸ்கூல்ஸில் போய் அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாரு. பழனியில் எல்லா ஸ்கூலுமே வந்து நீங்கள் சொன்ன சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்களா? அப்படி நடத்திக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகத்துக்கு மட்டும் சொல்லிக் கொடுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் படிக்கிறாங்க. எல்லாருக்குமே போய் தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சம்மர் லீவ் விட்டுருக்காங்கம்மா, புளியம்பட்டியில் தாம்மா நான் இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன், யார் வேணாலும் வந்து சேர்ந்துக்கலான் தாம்மா நான் இப்போ கூட ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன், யாரை வேணாலும் வர சொல்லுமா, நான் சொல்லி கொடுக்குறேன். என்றைக்குமே நாங்கள் இந்த மாதிரி சமூகம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இருந்தது கிடையாது. எப்படி வேணாலும் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா லீகலாக கூட நம்ம வந்து இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். நானும் ரெடியாக இருக்கேன், அந்த அகாடமியும் ரெடியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எந்த தப்பும் பண்ண கிடையாது. அப்படியெல்லாம் விசாரித்து தான் எங்கள் அம்மா போய் அதில் சேர்ந்துருக்காங்க. இப்படி பாகுபாடு பார்த்து இவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னா எங்கள் அம்மா போய் இதில் சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. முதல்ல நான் விட்டுருக்க மாட்டேன். நான் அதை வீடியோவை எடுத்து என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்க மாட்டேன். சோஷியல் கான்சிக்வன்சஸ் எல்லாம் தெரிஞ்சு, அந்த அவேர்னஸ் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வீடியோவை போட்டு அதில் நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், ஏங்க இது வரைக்கும் நான் கேட்குறேங்க, யாரையாவது ஒருத்தரை நான் காயப்படுத்துகிற மாதிரியாவது என் வீடியோவில் நான் பேசியிருக்கேனாங்க? ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் உட்காந்து நான் பொறுமையாக ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருங்க ரிப்ளை பண்ணுறாங்க? எந்த ஒரு கமெண்ட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த இடத்துல உங்களுக்கு என்னை பார்த்தா ஜாதி வெறி பிடிச்சவளாக தெரிஞ்சுது? உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை தூக்கி நீங்கள் வீசுவீங்களாங்க? இல்லை உங்களை பார்த்து ஒருத்தர் நீ ஜாதி வெறி பிடிச்சவ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்களா? வெக்கமா இல்லையான்னு கேட்குறீங்க. உன் மேலே இருந்த மரியாதையே போச்சுன்னு சொல்கிறீங்க. நான் கேட்டேன் நாங்கள் உங்ககிட்ட மரியாதை வேணும்னு. என்னைக்காவது முதல்ல நான் மரியாதை இல்லையாமல் பேசியிருக்கேனாங்க? இப்போ கூட வாங்க போங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எங்கள் அம்மா அப்பா என்னை வளர்த்தின வளர்ப்பு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு மரியாதை வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களே, உண்மையாகவே நீங்கள் மரியாதை வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? சிஸ்டர், இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன், இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறவங்கலாம் இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம், அது உண்மையாக பொய்யா? உங்கள் அம்மா சேர்ந்த அகாடமியில் அந்த மாதிரியெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு தடவையாவது என்கிட்ட நீங்கள் கிராஸ் செக் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இல்லை நான் எந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கேன்? உங்கள் பழைய கமெண்ட்ஸ்க்கே நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பொறுமையாக. அதையும் போடுறேன் பாருங்கள். நீங்கள் அப்படி எந்த கேள்வி கேட்டு நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிட்டேன், நான் அப்படி கேட்டால் நீ ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு அந்த பழி என் மேலே போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையாக ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேட்டிருக்கணும்ல, நீங்கள் சொன்ன மாதிரி என் மேலே நீங்கள் மரியாதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதைத்தான் செஞ்சுருப்பீங்க.
ஒருத்தவங்க மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறது உண்மைன்னா அவங்கள பற்றி எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒப்பீனியனையும் அங்கே வைக்கணும். பிறப்பால் நம்ம இந்த சமூகத்தில் தான் போய் பிறக்கணும் அப்படின்னு நம்ம கையில் இல்லை. நம்ம போய் பிறந்துடுறோம். அது நம்ம தலையில் எழுதப்பட்ட விதி. நம்ம நாட்டோட நிலைமை அதுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? யாரோ ஒருத்தர் எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கேங்குமே அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு நீங்களாம் முடிவு பண்ணியிருப்பீங்க. அதாவது ஹோம் மேக்கர்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸி டார்கெட்டு. அவங்கள அடித்தோம் அப்படின்னா நம்ம மனக்குமுறலெல்லாம் அவங்க கொட்டிட்டு போயிடலாம். அவள் திருப்பி ஒன்றுமே பேச முடியாது. அவளுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. இந்த சமூக அக்கறையை ஏதாவது ஒரு ஜென்ஸ் யூடியூபர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கிட்ட நீங்கள் போய் கமெண்ட் போட்டிங்களா? ஏன் போடலை? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்குல்ல. அதாவது ஒரு பொண்ணை என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். ஏன்னா பொண்ணுங்க தான் பொண்ணுங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்களுக்கு ஜெலஸ் அதிகம். அதனால் வேறு ஏதாவது காரணத்துக்கு என் மேலே யாருக்காவது கோவம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு லைக் பண்ணுவாங்கங்கிற நினப்பு. நீங்களே அவங்க கமெண்ட்டுக்கு லைக் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தீங்க 2 நாளாக. யார் அவங்கள லைக் பண்ணுறதுக்கு? லீகல் டிஃபமேஷன் அப்படின்னு பேசினதுக்கப்புறமா எதுக்கு கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு போனீங்க? தயவு செஞ்சு யாராவது கமெண்ட் செக்ஷனில் அக்கா இதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்கக்கா, கண்டுக்காதீங்கக்கா அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இது கண்டுக்காமல் போகிற விஷயம் கிடையவே கிடையாதுங்க. இப்படி இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அந்த டான்ஸ் வீடியோ என் சேனலில் தான் இருக்குது. நான் டெலீட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் எந்த தப்புமே பண்ணலதில்ல. தப்பு பண்ணவங்க தான் பயந்துக்கிட்டு டெலீட் பண்ணணும். நாங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்கிறப்ப இந்த வீடியோ இருந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்குறவங்கலாம் ஜாதின்னு இதையே பேசுவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த பதில். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. முகம் தெரியாது, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் ஃபேக்காக ஓப்பன் பண்ணாலும் ஐபி அட்ரஸை வச்சு நீங்கள் யார் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு துணிச்சல் இருக்குது. 1 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் சின்ன குழந்தை ஆர்த்திங்கிற பொண்ணை ஒரு வயசு பையனும் வயசானவனும் சேர்ந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை பண்ணி சாக்கடையில் தூக்கி வீசிட்டு போனாங்க. அந்த இஷ்யூ நான் பேசியிருக்கேன் என் சேனலில். முகத்தை காமிச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் வீடியோஸை. உங்களை மாதிரி முகத்தை மறைச்சிக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு சமூக ஆர்வம் பேசிக்கிட்டு இருக்கல. அந்த பொண்ணு என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே நான் பார்க்கலையே. நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்தால் நம்ம என்ன ஆதங்கத்தை கொட்டியிருப்போமோ அந்த ஆதங்கத்தை தான் அந்த வீடியோவில் நான் கொட்டியிருப்பேன். இன்னொன்று, பொள்ளாச்சி கேஸில் இப்போ ஜட்மெண்ட் வந்துச்சு இல்லைங்க. தமிழ்நாடு மொத்தமே சந்தோஷம் தானே பட்டுச்சு அந்த ஜட்மெண்ட்டுக்கு. எந்த சமூகம் அவனுங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நின்றுச்சு? மற்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தேன், முடியல. கோவப்பட மாட்டிங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு சிலர். இன்றைக்கி கோவத்தை கொட்டிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு விலாகில் நம்ம பார்க்கலாங்க.